ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுதான் அம்மான் பச்சரிசி பூ. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ் வாவ் வாவ். இதே அம்மான் பச்சரிசி இன்னொரு ரகமும் இதிலே இருக்குது பாருங்களேன். இது இது வந்து சின்ன ரகம். இதுவும் அம்மான் பச்சரிசி தான். இது எங்கள் வீட்டு முயல் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதில் குட்டி குட்டியாக அழகாக பூ பூக்கும் இதுலேயும். ஆனால் இது இது ஒரு அம்மான் பச்சரிசி. இந்த இலையை பறித்து துவையல் அரைக்கலாம். வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இது கீழாநெல்லி முளைச்சிருக்கு. இது ஒரு வகையான கீழாநெல்லி. கீழாநெல்லி வகையிலையும் நிறைய வகைகள் இருக்குதுங்க. பாருங்களேன், எனக்கு தண்ணி எல்லா செடிக்கும் விட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ பார்த்தா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப பூ ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக வளர்ந்து வந்துருக்குது பாருங்களேன். இந்த இலையை பறித்து அதிலேருந்து பால் வரும். அந்த பால் இருக்கு, மரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருவில் ஒரு 4-5 நாள் வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த மரு கொட்டிடும்னு சொல்லுவாங்க. வா வா வா. இந்த பூவை ரசிக்கிறதுக்காகவே இவ்வளோ நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். எம்மா, என்ன ஒரு அழகு. இதுலேயே பிங்க் கலர்லேயும் வந்திருக்கு, ஒயிட்டாகவும் இருக்குது. வாவ், சின்ன ஒரு அழகான ஒரு பூ. சின்ன பூவில் இந்த இலையை பறித்து அரைச்சி துவையலாக சாப்பிட்டோன்னா இது நமக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இதை சாப்பிட்டோன்னா சரியாயிடும். இது ஒரு மூலிகை வெரைட்டி தான். இதுவும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாய்.